2020 ஸ்டார்ட் பண்ணேன். அப் டு 2023 வரைக்குமே பார்த்தீங்கன்னா நான் மல்டிபிள் எக்ஸாம்ஸ். ஸோ அது நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக்காக நினைக்கிறேன். இப்போது டிஎன்பிஎஸ்சி வந்தால் டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே எல்லாமே நான் பண்ணேன். அப்புறம் ஒரு பாயிண்டில் தான் பேங்கிங் மட்டும் சூஸ் பண்ணி நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒரு பெரிய மித்தாக என்ன பார்க்குறேன் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் இல்லை பேங்கிங் எதுவாக இருக்கட்டும், ஸோ கவர்மெண்ட் ஜாப்னா சில பேர் ஓகே கவர்மெண்ட் ஜாப்பாக படி அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. பட் அது 1 இயர் 2 இயரை கிராஸ் பண்ணும்போது ஓகே பணம் கட்டினா தான் கிடைக்கும் போல. 2025 1st of April நீங்கள் ஐபிபிஎஸ் பிஓ கிளியர் பண்ணீங்க. அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? அந்த சக்ஸஸ் நீங்கள் ரீச் ஆகிட்டீங்கன்னு சொல்லும்போது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? எப்படி பேரண்ட்ஸ்லாம் ஃபீல் பண்ணாங்க? சார் நான் வந்து ஒரு 2 சாங் வச்சுருப்பேன் சார். அந்த சாங் வந்துட்டு நான் எப்போ எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு தான் அந்த சாங்கை வந்து ஹெட்செட் போட்டு தனியாக உட்காந்து அந்த சாங்கை வந்துட்டு நம்ம ஒரு நல்ல ஸ்பேஸில் உட்காந்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த 2 சாங் சொல்லட்டுமா? சொல்லலாம். எஸ்பிஐ பிஓ மெயின்ஸு அங்கெல்லாம் போயிட்டு அழுகாத குறையாக வெளியே வந்தேன். ஃபஸ்ட்டு நான் போன மெயின்ஸ் அதுதான். ஐம் பிளாங்க் அபவுட் தட். என்ன எனக்கு எதுவுமே புரியல எனக்கு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது ஓகே நம்ம மெயின்ஸ் வந்துட்டு ரொம்ப பெரிய தப்பு இதை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இருந்தாலும் நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, யூடியூப்பில் நீங்கள் போய் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க கோட்டை. உங்களுக்கு வேலைக்கு போகணும், ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற தாட் உண்மையாகவே இருந்துச்சுன்னா, ஜென்யூனாகவே இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் டைமை திருடி தான் சார் ஆகணும். வேறு வழி கிடையாது. டைம் இருக்காது. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த டாப்பர் ஸ்டாக் பை கைட்லிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுமே நான் ஃபுல் டைமாக தான் ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லை ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாவோ இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாவோ இருந்தால் கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். இன்றைக்கி நம்ம கூட ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ஃபேமிலி ஆக்டிவிட்டீஸையும் பேலன்ஸ் பண்ணி எக்ஸாமும் கிளியர் பண்ணியிருக்க. லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ஹிந்துஜா. வெல்கம் சார். தேங்க்யூ. சொல்லுங்கம்மா, உங்களை பற்றி சொல்லுங்கள். சார் என் பேர் ஹிந்துஜா. நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஐ மேரிட் அஃப்கோர்ஸ். ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட் ப்ளஸ் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னீங்க. அதோடு இல்லாமல் ஐம் மாம் ஆஃப் நியூ பார்ன். எனக்கு வந்து இப்போ தான் ஒரு வயசில் ஒரு பையன் இருக்காங்க. ஸோ என்னோடய ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ், எக்ஸாம் எழுதும் போது எல்லாமே என் குழந்தை பிறந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான். ஸோ ஹஸ்பண்ட் ஒரு ப்ரைவேட்டில் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க சார். அண்டு அப்பா அம்மா வீட்டில் 3 பேருமே பொண்ணுங்க தான். ஸோ தங்கச்சி இன்ஃபோசிஸில் இருக்காங்க சார். தட்ஸ் இட். ஓகே. ஃபேமிலி பேக்ரவுண்ட் இவ்வளோ தான். ஓகே. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கம்மா? நான் பிஇ முடிச்சிருக்கேன் சார். பிஇ சிவில். ஓகே. நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி உள்ளே வந்தீங்களா? எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த ஜர்னி? சார் நான் 2018 பாஸ்ட் அவுட் சார். ஸோ முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்லைன் இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணி ஒரு 6 மந்த் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். 2019 ஆன்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் வீட்டில் இருந்துச்சு. அதனால நான் பேரலாக ப்ரிப்பரேஷனும் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு டிஎன்பிஎஸ்சி இன்ஸ்டியூஷனில் வந்துட்டு ஃப்ரீலான்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆஸ் அ டிஎன்பிஎஸ்சி மென்டராக வந்துட்டு ஐ ஸ்டார்டட் ஃப்ரீலான்சிங். ஸோ ஒரு 1 இயர் 1.5 இயர் அப்படியே தான் போச்சு. அப் டு கோவிட் வரைக்குமே நான் ப்ரிப்பரேஷனும் பண்ணிட்டு இருந்தேன், ஃப்ரீலான்சிங்கும் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் நான் நோ ஐடியா ஆஃப் பேங்கிங். அப்போ எனக்கு நான் கம்ப்ளீட்டாக டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக தான் அப்போ இருந்தேன். 2020 இனிஷியலாக வந்துட்டு கோவிட் ஸ்டார்ட் ஆன டைமில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஒரு அன்சர்டனிட்டியாக மாறிடுச்சு. எனக்கு ப்ராப்பரான ஆனுவல் பிளானரோ ஒரு ப்ராப்பர் ஸ்கெடியூலோ எக்ஸாம் வருமா வராதா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட், எனக்கு பேங்கிங் டிஎன்பிஎஸ்சியும் தாண்டி ஏதோ ஒரு வேலை எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பேங்கிங் எந்த ஒரு இன்டரப்ஷனும் இல்லாமல் எல்லா ப்ராசஸ் எல்லாமே அப்படியே போயிட்டு இருந்துச்சு. கோவிட் டைம்லையுமே கொஞ்சம் டிலே ஆச்சே ஒழிய ப்ராசஸ் எதுவுமே ஸ்டாப் ஆகலை. ஸோ எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படிங்கிறதுக்காக ஐ ஸ்விட்ச் டு பேங்கிங். கோவிட் டைமில் நான் பேங்கிங் ஸ்விட்ச் பண்ணேன் சார். பயங்கர கன்ஃபியூஷன்ஸ்க்கு அப்புறம் தான் ஸ்விட்ச் பண்ணினேன். ஓகே. பட் அப்போ இருந்து நான் பேங்கிங் மட்டும் படிக்கல. அதுக்கப்புறமே நான் 2020 ஸ்டார்ட் பண்ணேன். அப் டு 2023 வரைக்குமே பார்த்தீங்கன்னா நான் மல்டிபிள் எக்ஸாம்ஸ். ஸோ அது நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக்காக நினைக்கிறேன். இப்போது டிஎன்பிஎஸ்சி வந்தால் டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே எல்லாமே நான் பண்ணேன். அப்புறம் ஒரு பாயிண்டில் தான் பேங்கிங் மட்டும் சூஸ் பண்ணி நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வேறு மற்ற எக்ஸாம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணாமல் பேங்கிங் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னும் சீக்கிரமாக கிளியர் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக சார். நான் வந்து இவ்வளோ டிலே ஆனதுக்கு ஒரு மெயின் காரணமாக பார்த்தீங்கன்னா நான் அதை தான் நான் சொல்லுவேன். நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் எக்ஸாம்ஸ் வந்துட்டு பேரலாக சேம் டைமில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணது. டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிற மெயின்ஸில் எப்படி பேங்கிங்கில் கிளியர் ஆகுதோ அது மாதிரி எனக்கு டிஎன்பிஎஸ்சிலையுமே நான் குரூப் 1 குரூப் 2 எல்லாமே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவேன். ஸோ சேம் டைமில் எனக்கு 2 மெயின்ஸுமே எனக்கு வரும். ஸோ ஏதாச்சும் ஒன்று நான் இப்போ சூஸ் பண்ண தெரியாமல் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கிடச்சிட்டா ஓகே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான்
டிசைட் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் எனக்கு அப்படியே போயிடுச்சு. ஸோ 2023 தான் நான் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு பேங்கிங் மட்டும் சூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் சார். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் ஒன் எக்ஸாம், either டிஎன்பிசி இல்லை அப்படின்னா எஸ்எஸ்சி இல்லை ஆர்ஐ. நான் மோஸ்ட்டாக நமக்கு சிலபஸ் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆர்ஆர்பினா அதுக்கான சில விஷயங்கள் நம்ம பண்ணி தான் ஆகணும். எஸ்எஸ்சியா அதுக்கு சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகுது தான். ஸோ பேங்கிங்னா எக்ஸ்க்ளூசிவாக அதுக்குன்னு சில விஷயங்கள் பண்ணணும். டிஎன்பிசி அது வேறு எக்ஸ்ட்ரீம் அப்படியே எனக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறேன். அதனால் ஒரு எக்ஸாம் சூஸ் பண்ணி இதுதான் அப்படிங்கிற மாதிரி அதுக்குன்னு ஃபுல் எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிறது தான். எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க. காலேஜ் முடிச்சுட்டு டிஎன்பிசிக்காக ஒரு கோச்சிங் சென்டர் ஜாயின் பண்ணீங்க. பட் பேங்கிங் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் மாடிஃபை ஆகிருக்கும். கண்டிப்பாக டிஎன்பிசியோட எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸுக்கும் பேங்கிங்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் பேசிக்ஸ் கிளாஸஸ்லாம் படிக்கிறதுக்கு கோச்சிங் சென்டர் ஏதாச்சும் போனீங்களா செப்பரேட்டாக பேங்கிங்காக? இல்லை சார், நான் அப்போ கோவிட் டைம் தானே நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் எனக்கு ஆஃப்லைன் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இப்போ எனக்கு அவைலபிளாகவும் இல்லை. அது இல்லாமல் நான் அப்போ அஃபோர்ட் பண்ணுற சுச்சுவேஷன்லையுமே இல்லை. ஐதர் ஆன்லைன் ஆஃப்லைனுக்கு நான் டிஎன்பிசிக்கு ஆல்ரெடி நான் ஃபீஸ் கட்டி படிச்சுட்டேன். ஸோ வீட்டில் என்னால் கேட்க முடியாது. அதுக்கு மேலே எனக்கு ஒரே ஆப்ஷன் வந்துட்டு யூடியூப் பிளாட்ஃபார்ம் ஃப்ரீயாக என்ன சோர்ஸ் கிடைக்குதோ அதை வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஸோ ஸ்டார்ட் வித் யூடியூப்லேருந்து தான் அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. சோர்ஸஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பேசுவோம். ஓகே. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து பீயிங் எ மாம் ஆஃப் எ கிட் எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணீங்க? எப்படி உங்கள் டைம் ஸ்கெடியூல் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? சார் நான் சொன்னேன் இல்லையா 2023 எனக்கு கல்யாணம் ஆச்சு. நான் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவாக பேங்கிங் மட்டும் சூஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த 1 இயருமே பார்த்தீங்கன்னா ஐம் நாட் தட் மச் சின்சியர். ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிருச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ மெயின்ஸ் நானும் படிக்கிறேன்னு படித்தேன். பட் நான் அந்த மெயின்ஸ் என்ன என்கிட்ட டிமாண்ட் பண்ணுச்சோ அதை நான் அந்த 1 இயர் பண்ணலை. கொஞ்சம் லெத்தாஜிக்காக இருந்துட்டேன் அப்படின்னு தான் நான் ஆப்வியஸாக சொல்லணும். ஸோ ஒன்ஸ் நான் வந்துட்டு எனக்கு வந்து டைம் இல்லை, டைம் கன்ஸ்டன்ட் எனக்கு இருக்குது அப்படின்னு நான் எப்போ ரியலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு கொஞ்சம் சின்சியராகவே மாற ஸ்டார்ட் பண்ணேன். அது எப்போன்னா while I got pregnant. ஸோ அப்போ எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. கெரியர் என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயம் எனக்கு அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. அவ்வளோ நாள் எனக்கு இல்லை. நான் ஏதோ லெத்தாஜிக்குன்னு சொல்ல முடியாது. பட் அந்த எக்ஸாம் டிமாண்ட் பண்ணதுக்கு நான் எஃபோர்ட் நான் கொடுக்கல. பட் நான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு. அடுத்து எல்லாருமே வந்துட்டு கிளாஸ் போக வேண்டாம், படிக்க வேண்டாம், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹெல்த் அப்படி தான் சொன்னாங்க. என்னை யாருமே படிக்க விடலை அப்போது. ஸோ அப்போ தான் நான் ஒன்ஸ் வந்து எனக்கு பயம் வந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன்னா கொஞ்சம் சின்சியராக ஆரம்பித்தேன். அதுவும் எனக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம்லாம் வந்துட்டு என்னால் மேனேஜே பண்ண முடியல. அப்போ தான் அவன் நியூ பார்னாக இருக்கான், பிறந்த அப்போ தான் இருக்கான். அப்படிங்கும் போது என் தம்பி ஃபெப்ரவரியில் பிறக்கிறான். எனக்கு ஆகஸ்ட்லேருந்து அடுத்து அந்த இயர்க்கான பேங்க் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அப்போ நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அப்போனா அந்த டைம் எனக்கு இல்லை அப்படிங்கும் போது அவன் தூங்கும் போது படிக்கிறது, அவனை தொட்டி ஆட்டிகிட்டே படிக்கிறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அப்போ தான் ரொம்ப சின்சியராக பண்ண ஆரம்பித்தேன். அஃப்கோர்ஸ் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இப்போ நினச்சி பார்க்கும்போது நம்ம ஒரு பெரிய விஷயம். நான் பாஸ் பண்ணதை விட நான் அதை 2 பேலன்ஸ் பண்ணி பாஸ் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு செல்ஃப் எஸ்டீமாக எனக்கு ஃபீல் ஆகுது சார். ஆப்வியஸாக ஓகே. பொதுவாக பொண்ணுங்களுக்கு வந்து லைஃப் பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் அப்படியே தலைகளாக மாறும். பிஃபோர் மேரேஜ் ஏதாவது டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா பேரண்ட்ஸ்ட்டு மட்டும் கேட்டால் போதும். ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னா பேரண்ட்ஸ்ட்டையும் கேட்கணும், இன்லாஸ்ட்டையும் கேட்கணும். ஸோ நீங்கள் இப்படி பேலன்ஸ் பண்ணி நீங்கள் சில சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி கமிட்மெண்ட்டை வந்து சரியாக பார்க்காம விட்டுருக்கலாம். இல்லை ஹஸ்பண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமுக்காக ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போய் எக்ஸாம் எழுத வைக்கலாம். ஆகஸ்ட் செப்டம்பருக்கு மேலாம் வாரம் ஒரு எக்ஸாம் இருக்கும். எப்படி அதை மேனேஜ் பண்ணீங்க? எப்படி வீட்டில் சப்போர்ட் பண்ணாங்க உங்கள் பேரண்ட்ஸ்? அது வந்து இப்போ வீட்டில் சப்போர்ட் பண்ணலைன்னா என்னால் டெஃபினட்டாக அதை பண்ணியிருக்க முடியாது சார். அதனால் நான் மேனேஜ் பண்ணுறதுங்கிறத விட எனக்கு சப்போர்ட் இன்லாஸாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், பேரண்ட்ஸ் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா டெசிஷன் ஃபுல்லாகவே நான் எடுக்கிறது தான். என்னை எதுவுமே அவங்க ரெஸ்ட்ரிக்டே பண்ண மாட்டாங்க. இது பண்ண அதை பண்ணு, நான் எடுத்து இது பண்ணுறேன்னா ஓகே பண்ணுன்னு சொல்லிடுவாங்க. பட் இன்லாஸுமே மோஸ்ட்டாக அப்படி தான். பட் நான் அது அவங்ககிட்ட அதை கன்வே பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு. நான் மாதிரி எக்ஸாம் போகிறேன் வராங்கும் போது ப்ரெக்னன்சி எப்போ மோஸ்ட்டாக எல்லாருமே யோசிச்சாங்க. பட் சம்ஹவ் அட் லாஸ்ட் சரி போய் எழுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு வந்துட்டு சப்போர்ட் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நான் மெயின் காரணமாக சொல்லுவேன் சார். இந்த 1 year 2 yearங்கிறது ஓகே, இட்ஸ் எ லாங் ஜேர்னி. 3-5 years அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய அப்ரிசியேஷன் பண்ணியே ஆகணும் இன்லாஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்குமே. இதன் மூலிமா நீங்கள் சொல்ல வர்றது என்னன்னா, யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்க இன்லாஸும் ஹஸ்பண்டும் சரி 100% சப்போர்ட் பண்ணணும். ஆமாம் சார், கண்டிப்பாக. ஏன்னா நான் தான் அந்த ஒரு நம்ம தேர்டில் இருப்பாங்க இல்லையா, ஒரு தேர்ட் சர்க்கிள் இருப்பாங்க. ஸோ அவங்க நம்மளை என்னவோ சொல்லிட்டு போகிறாங்க. மெயினாக ஒரு பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், இப்போ வந்துட்டு பொண்ணுங்களுக்கோ பசங்களுக்கோ ஈக்குவல் ப்ரெஷர் இருக்குது. நீ வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுல முன்னாடினா பசங்கன்னா வேலைக்கு போகணுன்னு இருந்துச்சு. இப்போ ஆப்வியஸ்லி ஈக்குவல் ப்ரெஷர் இருக்குது தான். ஸோ அதனால் ஹஸ்பண்ட் மனைவியாக இருந்தால் ஹஸ்பண்டாக இருந்தால் மனைவி, இன்லாஸ், பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ் இவங்க மட்டுமே நீங்கள் மோட்டிவேட்டும் பண்ண வேணாம், டிமோட்டிவேட்டும் பண்ணாதீங்க. எதுவுமே பண்ணாமல் அமைதியாக அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி மட்டும் விட்டுட்டா போதும். பட் அதுக்கும் அவங்க ஆஸ்பிரண்ட்டும் ட்ரூவாக இருக்கணும்.
அவங்க நம்மளை நம்பி விடுறாங்க அப்படின்னா வி ஷுட் பி சின்சியர் டு தெம், வி ஷுட் பி லாயல் டு தெம். ஸோ அது பேரலாக 2 பேருமே அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். பெரிய மோட்டிவேஷன் நம்ம வீட்டிலலாம் ஓகே பண்ணு, நம்ம டிவியில் பார்க்குற மாதிரி பெருசாக வீட்டில் பேச மாட்டாங்க. பட் எங்களை டிமோட்டிவேட் பண்ண வேண்டாம், எங்களைனா படிச்சுட்டு இருக்கவங்கள டிமோட்டிவேட் பண்ணாதீங்க, இன்னுமா படிக்கிற, வேற ஜாப் ஸ்விட்ச் பண்ணு, ப்ரைவேட் ஜாப்போ, அவங்களாம் இன்னும் உங்களோட படித்தவங்க உன்னை விட ஜூனியர்ஸ்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, நீ இன்னும் படிச்சுட்டு இருக்க. நான் ஒரு பெரிய மித்தா என்ன பார்க்குறேன் அப்படின்னா டிஎன்பிசியாக இருக்கட்டும் இல்லை பேங்கிங் எதுவாக இருக்கட்டும், ஸோ கவர்மெண்ட் ஜாப்னா சில பேர் ஓகே கவர்மெண்ட் ஜாப்பாக படி அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. பட் அது 1 இயர் 2 இயரை கிராஸ் பண்ணும்போது ஓகே பணம் கட்டினா தான் கிடைக்கும் போல், எல்லாருக்குமே கிடைக்காது போல், பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும் போல், பேங்க் ஜாப்பாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ஜாப் வேணும்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் நம்ம கூட இருக்கணும், அவங்க மூலமாக தான் வேலை வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. அது இல்லை, படித்தா எஃபோர்ட் போட்டால் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நம்பி படிக்கிறாங்க அப்படின்னா நம்பி அவங்கள விடுங்க, அவங்கள எதுவுமே சொல்லாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க மனதளவில். அவ்வளோதான் நான் மெயினாக ஒரு ரெக்வஸ்ட்டாகவே நான் கேட்டுக்கிறது எல்லாரையுமே. வெரி குட். இந்த ஜேர்னியில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல, ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல குவிட் பண்ணிடலாமான்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏதாச்சும் ஒரு ரீசன்ல மனசளவில் வெளியே சொல்லாட்டி கூட உங்களுக்குள்ளாரையே குவிட் பண்ணிடலாமான்னு யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் அப்படி யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்தீங்க அதை? சார் எப்படின்னா ஒவ்வொரு டைம் ஃபெயில் ஆகும் போதே அது தோணும் சார். பட் அது வந்து ஒரு லாங் டேர்முக்கு இருக்காது. அந்த ஒரு ரிசல்ட் பார்த்து முடிச்சுட்டு ஃபெயில் ஆகிட்டோமா ஓகே நம்ம வேணாம் விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு 1 or 2 hours எனக்கு தோணும் தான், இல்லாமல் இருக்காது. நம்மளால் இது பெரிய செல்ஃப் டவுட் வரும், நம்மளால் இது முடியாதோ, என்ன ஸ்கூல் காலேஜஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம், இங்கே என்னடா ஆஃப்டர் காலேஜ் ஃபுல்லாகவே ஃபெயிலியர்ஸாகவே பார்த்துட்டு இருக்கோமே எல்லா இடத்துலையுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தோணும். ரொம்ப செல்ஃப் எஸ்டீம் சுத்தமாக இருக்காது, நம்ம மேலே கான்ஃபிடென்ட் இருக்காது. நமக்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்க நமக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணவங்களாம் வேலை வாங்கியிருப்பாங்க. ஸோ நான் எங்கே நான் தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன், இதுதான் தப்புன்னு கண்டுபிடிச்சிருவேன். ஆனால் வந்துட்டு சரி ஓகே இட்ஸ் டைம் டு குவிட்னு எனக்கு ஒவ்வொரு மெயின்ஸ் ஃபெயில் ஆகும் போதே எனக்கு தோணும். பட் நான் சீக்கிரம் அதுலேருந்து நான் ரெக்கவர் ஆகி நான் ஓகே அடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் சார் எப்போவுமே. எப்படின்னு கேட்குறேன், எப்படி நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க? சார் அது எனக்கு கமிட்மெண்ட் இருந்துச்சு சார், ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் இருந்துச்சு. வீட்டில் நாங்கள் 3 பேருமே பொண்ணுங்க. ஸோ நான் என் ஃபேமிலியே ஈவன் கல்யாணம் ஆனாலுமே அம்மா அப்பாவை நான் தான் பார்த்தாகணும். எனக்கு நான் அடுத்து ஒரு பையன் வேண போகிறான், அவன் ஃப்யூச்சர் பெட்டராக இருக்கணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா நாட் ஓன்லி கவர்மெண்ட் ஜாப், நல்ல ஒரு பொசிஷனுக்கு பேரண்ட்ஸ் போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அஃப்கோர்ஸ் அவங்களுடைய கிட்டோடைய ஒரு அவங்க வளரக்கூடிய என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும் அது எல்லாமே மாறப்போகுதுன்னு தான் டெஃபினட்டாக நான் நினைக்கிறேன் சார். அதனால் நான் ஒவ்வொரு டைமும் இதாகும் போதுமே என்னை யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க, என்னை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன நம்பி யார் இருக்கா, என் ஹஸ்பண்ட் இருக்காங்க, என்னோட இன்லாஸ் இருக்காங்க, என் பேரண்ட்ஸ் இருக்காங்க, என் பையன் இருக்கான், அவனுக்காக நான் படிக்கணும். அவங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணால் போதும் இல்லையா, நான் மற்றவங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு அதுக்காக நான் படிக்கல, இவங்களுக்காக நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் அடுத்தடுத்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவேன் சார் அதுலேருந்து. ஸோ உங்களோட என்டையர் ஜேர்னிலையுமே உங்கள் ஃபேமிலிஸ், பேரண்ட்ஸ், இன்லாஸ், ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து எமோஷனலாகவும் ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு அப்ரிசியேஷன் பண்ணுறேன். இவ்வளோ ஜேர்னிக்கு அப்புறம் நீங்கள் ஒரு பாயிண்ட்ல எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க. இதே நீங்கள் லாஸ்ட் இயர் 1st April எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? லாஸ்ட் இயர் நான் கேட்குறேன், போன வருஷம் கண்டிப்பாக ரிசல்ட் வந்திருக்கும் சார். லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரிசல்ட்டே பார்க்கல சார். பிகாஸ் எனக்கு தெரியும் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்துட்டு இந்த IBPS PO வந்து என்னோட செகண்ட் இன்டர்வியூ. அப்போ நான் வந்து கிளர்க்கு தான் எதிர்பார்த்தேன். அப்போ நான் இன்டர்வியூவே போகல POக்கு, கிளர்க்கு வேணா வருமா வராதங்கிற மாதிரி. பட் ஒரு பாயிண்ட் RRB கிளர்க் நான் எதிர்பார்த்தேன், எனக்கு வரல. RRB கிளர்க் நான் போன வருஷம் RRB கிளர்க் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், எனக்கு வரல. IBPS கிளர்க் வந்து நான் டிசைடே பண்ணிட்டேன், பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டேன். ஒரு 2 days கழிச்சு தான் நான் எதுக்கும் பார்ப்போமே அப்படின்னு பார்த்தேன். ஸோ அப்படிலாம் நான் வந்துட்டு ஃபெயிலியர்ஸை தாங்கி ஓகே வராது அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஸ்டேட்டில் இருந்தேன். பட் இந்த வருஷம் RRB கிளர்க்குமே நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். RRB PO இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணியிருந்தேன், அதுவுமே நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ரெண்டுமே எனக்கு வரல. அப்போ டிசைட் பண்ணேன் April 1 வந்து ரெக்ரெட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ நான் வந்து இன்டர்வியூக்காக இருந்தேன். RRB கிளர்க் PO ரிசல்ட் வந்த டைம் இதில் ஐம் வெயிட்டிங் ஃபார் இன்டர்வியூ இல்லையா, PO இன்டர்வியூக்காக இருந்தேன். ஸோ அப்போது நோ ரெக்ரெட், இதுக்கு மேலே ரெக்ரெட்டே இருக்கக்கூடாது. இந்த நெக்ஸ்ட் April 1 ஷுட் பி அவர் டே அப்படிங்கிறது. April 1 ஐ வாஸ் ஸோ கான்ஃபிடென்ட் அபவுட் மை ரிசல்ட். ஓகே கண்டிப்பாக என் நேம் லிஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் சார் நான் இருந்தேன். சூப்பர். இன்னொரு முக்கியமான ஒரு கொஷின், உங்க சிஸ்டர் வந்து இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்றாங்கன்னு சொன்னாங்க. எப்போ ஜாயின் பண்ணாங்க அவங்க வந்து நான் ப்ரிப்பரேஷன்ல இருக்கும்போது ஜாயின் பண்ணாங்க. எந்த இயர் ஜாயின் பண்ணாங்க? ஐ திங்க் சோ 2021 நினைக்கிறேன் சார். 2021லே அவங்க இன்ஃபோசிஸ்ல ஜாயின் பண்ணாங்க. இப்போ ஒரு 3-4 years ஆயிருச்சு. அவங்க நல்ல ஒரு சேலரி வாங்கிட்டு இருப்பாங்க. நீங்களுமே ஓரளவுக்கு பிரைட் ஸ்டூடெண்ட் தான். இப்போ உங்களுக்குமே அந்த மாதிரி இன்ஃபோசிஸ் போற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும், ஐடி போகிற மாதிரி. ஏன் நீங்கள் ஐடி போகாமல் பேங்க் எக்ஸாம் தான் மீன்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் தான் போகணும்னு முடிவு பண்ணீங்க? இன்னொரு கொஷின், உங்கள் வீட்லேயும் சொல்லியிருப்பாங்க மேபி இன்லாஸோ பேரண்ட்ஸோ, தங்கச்சி மாதிரி நீயும் ஐடி போயிரு, உங்களுக்கு இந்நேரம் நீ சேலரி வாங்கிட்டு இருந்திருப்ப, இவ்வளோ சேலரி கொடுப்பாங்கல்ல போயிடலாம்லங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? ஸோ கண்டிப்பாக சொன்னாங்க சார். வீட்டில் அம்மா அப்பாவுமே சொன்னாங்க, இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க நான் சொல்கிறேன். பட் அவங்களுமே ஒரு ஆசை, நானும் ஒரு வேலைக்கு போயிட மாட்டேன்னா அப்படிங்கிற மாதிரி, நீயும் அவ்வளோ மாதிரி ஏதாவது ஐடி கோர்ஸ் ஏதாவது படித்து போகலாம்ல, நல்ல சேலரியும் அதிகமாக வருது அப்படிங்கிற மாதிரி. பட் நான் ஒரு டிசிஷன் எடுத்து இதுதான் பண்ணணும்னு உள்ளே வந்துட்டேன் சார். அப்போது நான் வேணாம் ஐடி போடலான்னு ஸ்விட்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னுடைய நெய்பர்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி பர்சன்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது போல அப்படின்னு அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாயிடக்கூடாது இல்லையா? ஸோ அடுத்து என்னுடைய அத்தை பொண்ணோ மாமா பொண்ணோ எனிபடி யாராவது கவர்மெண்ட் ஜாப் உள்ள வரணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஐ ஷுட் பி எக்ஸாம்பிள் ஃபார் தம். ஓகே, அந்த அக்கா படிச்சாங்க, 5 to 6 years படிச்சாங்க, பட் கிடைச்சிருச்சு. ஸோ அது வந்துட்டு நம்ம காசு கொடுத்தாதான் கிடைக்கணும்லாம் கிடையாது, படிச்சா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப்பை நான் உங்களுக்கு கொடுக்கணும். அது செகண்டரி தான். பட் என்னுடைய முடிவு, நான் இது எடுக்கணும்னு வந்துட்டேன். ஸோ இது வந்து நானா விருப்பப்பட்ட ஐடி ஸ்விட்ச் ஆகிறேன்னா தட்ஸ் ஓகே. நானா குவிட் பண்ணிட்டு ஓகேப்பா நம்ம ஐடி போகலான்னு. பட் அந்த முடிவை நான் எடுக்கல, மற்றவங்க சொல்றதுக்காக நான் பண்ணக்கூடாது. என் டெசிஷன் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவே இருந்தேன்னு சொல்லலாம். வெரி குட், வெரி குட், சூப்பராக சொன்னீங்க. 2025 1st of April நீங்கள் IBPS PO கிளியர் பண்ணீங்க. அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? அந்த சக்ஸஸ் நீங்கள் ரீச் ஆகிட்டீங்கன்னு சொல்லும்போது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? எப்படி பேரண்ட்ஸ்லாம் ஃபீல் பண்ணாங்க? சார் நான் வந்து ஒரு 2 சாங் வச்சுருப்பேன் சார். அந்த சாங் வந்துட்டு நான் எப்போ எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு தான் அந்த சாங்கை வந்து ஹெட்செட் போட்டு தனியாக உட்காந்து அந்த சாங்கை வந்துட்டு நம்ம ஒரு நல்ல ஸ்பேஸில் உட்காந்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த 2 சாங் சொல்லட்டுமா? சொல்லலாம். இது கையிலே ஆகாசம் சூர்யா சாங் இருக்கு இல்லையா, அந்த சாங்கும் பூமி என்ன சுத்துதேன்னு சொல்லிட்டு எதிர்நீச்சல் படத்தில் ஒரு 2 சாங். அந்த சாங் நான் எங்கே ப்ளே ஆனாலுமே நான் வந்து கேட்க மாட்டேன், அந்த இடத்த விட்டு வந்துடுவேன். ஸ்க்ரால் பண்ணும் போதும் சரி, எங்கேயாச்சும் பார்த்தாவே நான் கேட்க மாட்டேன். ஒன்ஸ் நான் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் நான் தனியாக உட்காந்து ஹெட்செட் போட்டு அந்த வெற்றியை வந்து நான் ஃபீல் பண்ணி அதை நான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த 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 ரிசல்ட் வந்துச்சு இல்லையா, நான் அன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நான் கிளியர் பண்ணிடுவேங்கிறதுல கான்ஃபிடென்ட் ஓரளவுக்கு இருந்துச்சு. நான் கிளியர் பண்ணேன். அந்த ஒரு 1 hourக்கு நமக்கு வந்துட்டு ரொம்ப பிளைண்ட் ஆயிடுவோம், எல்லாத்துக்கும் கால் பண்ணி சொல்லுவோம், அந்த மாதிரி போச்சு. பட் அந்த அன்னைக்கு ஈவினிங் நான் உட்காந்து எங்கள் வீட்டு மாடியில் உட்காந்து இந்த 2 சாங்குமே கேட்டு ஒரு மாதிரி நமக்கு எல்லாம் ஃப்ளாஷ்பேக் ஓடும், எவ்வளோ எக்ஸாம்ஸ், எவ்வளோ ஃபெயிலியர்ஸ், அந்த மாதிரி. ஸோ அது ஒரு பயங்கர ஒரு ஃபுல்ஃபில் பின்னாடி எப்பவுமே ஒரு நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு மூமெண்டா டெஃபினட்டா இருக்கும். ஏன்னா இவ்வளோ ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வெற்றி அப்படிங்கிறதுனால இட் வாஸ் ஸோ ஸ்பெஷல் டு மீ. எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க உங்க ஃபேமிலி கூட, ஹஸ்பண்ட் கூட, இன்லாஸ் கூட? செலிப்ரேஷன் இது பெருசா இல்லை சார், எல்லாத்துக்கும் சொன்னேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய, நானா கால் பண்ணி என்கிட்ட சொல்லியிருப்பாங்க நீ ஐடி போய் படின்னு சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு நான் கால் பண்ணி நான் கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்றதே எனக்கு ஒரு பெரிய ஹாப்பியான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஃபைன். ஸோ சூப்பராக சொன்னீங்க உங்கள் ஜேர்னியை. கண்டிப்பாக இந்த ஜேர்னியை பார்த்து நிறைய பேர் வந்து மோட்டிவேட் ஆவாங்க. மோட்டிவேஷனையும் தாண்டி எப்படி நீங்கள் டிசிப்ளினாக ப்ரிப்பரேஷன் இருந்தீங்களோ கண்டிப்பாக அவங்க டிசிப்ளினாக இருந்தாங்க அப்படின்னா உங்களை மாதிரியே பேங்கராக மாறுவாங்க. இப்போ நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் போகலாம். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பேசிக். நீங்கள் டிஎன்பிசியில் வந்து இருந்துட்டு பேங்கிங் நீங்கள் போனீங்க, கண்டிப்பாக பேசிக்ஸ் நிறையா நீங்கள் வந்து புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். குவான்ஸ், ரீசனிங் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், முக்கியமாக இங்கிலீஷும் கூட. நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷனை பேசிக்ஸ்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணீங்க? ஸோ நான் ஸ்விட்ச் ஆனேன் இல்லைங்களா. ஸோ அப்போ எனக்கு வந்து ஐம் ஜீரோ அபவுட் பேங்கிங். எனக்கு எதுவுமே தெரியாது. பேங்கிங் இருக்குன்னு தெரியும், எக்ஸாம்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வரும்னு தெரியும். பட் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு எதுவுமே எனக்கு தெரியல. நானாக யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போது நிறைய வீடியோஸ் பார்த்தேன். பட் எனக்கு ஒரு கேட்சியாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா CWJ அவருடைய வீடியோஸ் பார்த்து தான் ஓகே பண்ணலாம் பேங்கிங் அப்படிங்கிற ஒரு ஹோப் எனக்கு கிடைச்சது அந்த பாயிண்டில் தான். ஸோ என்னுடைய ரீசனிங்காக இருக்கட்டும், குவான்ஸாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், எல்லாமே என்னோட பேசிக்ஸ் நான் கற்றுக்கிட்டது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டாபிக் ஃப்ரம் CWJ தான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி குவான்ஸுக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே நான் வந்து கணிசாருடைய தான் வந்துட்டு அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை மிஸ்சலனியஸாக இருக்கட்டும், குவாட்ரடிக் போன்ற எல்லாமே நான் வந்துட்டு அவரை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ரீசனிங் வந்து CWJ அண்ட் சதீஷ் சார் அவங்க 2 பேருமே மிங்கிள் பண்ணி பண்ணேன் சார். FFL அவங்க 2 பேருமே பார்த்து பண்ணேன் சார். தென் இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் இங்கிலீஷ் ஸ்ட்ராங்குன்னு நான் எனக்கு தெரியும். ஓகே, இப்போ எனக்கு இதுலையுமே பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா எக்ஸாம்லையுமே எனக்கு கொஞ்சம் ஸ்கோரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கிலீஷாக தான் எனக்கு இருக்கும். நான் ஏன்னா பிகாஸ் நான் குவான்ஸ் அண்ட் ரீசனிங் 2லேயுமே ஆவரேஜாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். 2லேயுமே ஆவரேஜ் தான், 2மே சூப்பர்லாம் கிடையாது. பட் நான் இங்கிலீஷ் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணிடுவேன். எனக்கு அது காப்பாற்றி கொடுத்துரும் எல்லா எக்ஸாம்லேயுமே. பட் இங்கிலீஷ் வந்து நான் நிறைய மாக் டெஸ்ட் போட்டேன், நிறைய செக்ஷனல் நிறைய போட்டேன். நியூஸ் பேப்பர்ஸ் வந்து நான் எடிட்டோரியல் மட்டும் அது வந்து என்ன பர்பஸ்க்காக படிக்கிறேன்னு தெரியல, பட் அது பிளைண்டாக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை மட்டும் கொஞ்சம் டிவைனாக பண்ணிகிட்டே இருந்தேன் சார். மாக் டெஸ்ட் போட்டேன் மோஸ்ட்டாக. ஓகே, டிஎன்பிசி டு பேங்கிங் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் வந்து ஃப்ரீ சோர்சஸ் மட்டும் வச்சே நீங்கள் வந்து பேசிக்ஸ் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டீங்க. ஸோ பேசிக்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ப்ரிலிம்ஸோ மெயின்ஸோ கிளியர் பண்ண முடியும். எந்தெந்த மாதிரி ரிசோர்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது செலக்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்க?
ஃபஸ்ட்டு எனக்கு வந்து மார்க் டெஸ்ட் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல சார். நானாகவே கூகுளில் போயிட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுவேன். ஒரு டாபிக் போட்டு டவுன்லோட் பேசிக்ஸ்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறமா டவுன்லோட் பண்ணி நானாகவே ஒவ்வொரு டாப்பிக்கும் இப்போ சில்லாஜிசமாக அதுக்கு ஒரு 4-5 பிடிஎஃப் வரும். அது எனக்கு என்ன சோர்ஸ் எதுவுமே எனக்கு அப்போ எனக்கு தெரியல. அப்புறமா உட்காந்து நான் எல்லாமே சால்வ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஒன்ஸ் வந்துட்டு மாதிரி மார்க் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு அப்போதைக்கு எது அஃபோர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்து நான் 2 வாங்கினேன் சார். கைட்லி அண்ட் டெக்ஸ்ட் புக் 2மே நான் வாங்கினேன். நான் வந்து ப்ரிலிம்ஸுக்கு வந்துட்டு ஏன்னா டெக்ஸ்ட் புக் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக ஃபீல் ஆச்சு. அப்போ நான் அப்போ தானே ஸ்டார்டராக உள்ளே வரதுனால ஈஸி சோர்ஸ் தானே. டெக்ஸ்ட் புக் ஃபுல்லாகவே நான் வந்து ப்ரிலிம்ஸ் ஃபுல்லாகவே வந்து டெக்ஸ்ட் புக் தான் சார் போட்டு பார்த்தேன். அது வந்து செக்ஷனலாக இருக்கட்டும், டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, மார்க் ஃபுல் டெஸ்ட்டு எல்லாமே நான் போட்டுருவேன். ஏன்னா எனக்கு சோர்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். எனக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது, அஃபோர்டபுளாக கிடைக்கிறதுனால என்னென்ன இருக்கோ எல்லாமே நான் போட்டு வச்சுருவேன். ரீஅட்டன் கொடுத்து மறுபடியும் அதை போடுவேன். எனக்கு என்னால் வேறு டெஸ்ட் அப்போ பர்ச்சேஸ் பண்ண முடியல. அப்புறமா வந்துட்டு எனக்கு ப்ரிலிம்ஸ் எல்லாம் கிளியர் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. மெயின்ஸுக்கும் நான் டெக்ஸ்ட் புக்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னால் மெயின்ஸ் கிராக் பண்ணவே முடியல. ஃபஸ்ட்டு இருந்த மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா SBI PO மெயின்ஸு. அங்கெல்லாம் போயிட்டு அழுகாத குறையாக வெளியே வந்தேன். ஃபஸ்ட்டு நான் போன மெயின்ஸ் அதுதான். ஐம் பிளாங்க் அபவுட் தட். என்ன எனக்கு எதுவுமே புரியல எனக்கு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஓகே நம்ம மெயின்ஸ் வந்துட்டு ரொம்ப பெரிய தப்பு இதை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பேரலாக அப்போ கைட்லேயே வச்சுருந்தேன். பட் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். அப்புறமா ஒன்ஸ் நான் ப்ரிலிம்ஸ்க்கு வந்துட்டு டெக்ஸ்ட் புக், மெயின்ஸுக்கு வந்துட்டு கைட்லி அப்படிங்கிற மாதிரி ஸ்விட்ச் ஆனேன். மெயின்ஸ் கைட்லேயுமே எனக்கு ஃபஸ்ட்டு டஃப்பாக தான் இருந்துச்சு. என்னால் மார்க் எதுவுமே வராது, மார்க் நெகட்டிவ்லாம் போயிருக்கு செக்ஷனல் போட்டேன் அப்படின்னா. பட் ஒன்ஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ண சப்கான்ஷியஸ்லி எனக்கு வந்துட்டு ஒரு ரியல் பேட்டர்னை என்னால் மேட்ச் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். என்னால் இந்த மார்க் போட நான் ஓகே, எனக்கே தெரியல நான் கஷ்டமான மார்க் தான் போடுறேன்னு எனக்கு தெரியல. பட் நான் ரியல் எக்ஸாம் போகும்போது ஓகே கொஞ்சம் எனக்கு மேட்ச் பண்ண முடிஞ்சுது. ரியல் எக்ஸாமையும் நான் போட்ட மார்க்கையும் என்னால் மேட்ச் பண்ண முடிஞ்சுது சார். நைஸ். இப்போ வந்து சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி, இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்துருக்கலாம் மேபி. இப்போ ரீசனிங் அப்படின்னா நான் இப்படி தான் அப்ரோச் பண்ணுவேன், இப்படி தான் கொஸ்டின் செலக்ட் பண்ணுவேன், நான் இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வச்சுருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு குவான்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். வாட் இஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி ஃபார் குவான்ஸ்? சார் குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் சார் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க. நானும் அந்த மிஸ்டேக் ஃபஸ்ட்டு பண்ணேன். பட் நம்ம ப்ரிலிம்ஸுக்குலாம் அப்ளிகேஷன் மோஸ்ட்லி நம்ம கை வைக்க மாட்டோம், மிஸ்செலேனியஸ் போட்டு. பட் நான் என்ன சொல்கிறேன்னா மெயின்ஸ்னு வரும்போது அப்ளிகேஷனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி டிஐக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் சார். மெயின்ஸ் நான் ஃபுல்லாக மெயின்ஸ்க்கே சொல்லிடுறேன் சார். எடுத்தோன்னே என்ன பண்ணுவேன்னா டிஐ எங்கே இருக்குன்னு தான் நான் தேடுவேன் இன்டர்ஃபேஸில், அந்த எக்ஸாம் இன்டர்ஃபேஸில். ஸோ ஏன்னா டிஏ நான் வந்துட்டு ஒன்ஸ் அந்த இது நான் கேப்சர் பண்ணிட்டேன், எனக்கு 5 மார்க் கிடைக்கும் இல்லையா. அதனால நான் வந்துட்டு டிஏ அண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்துட்டு மெயின்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். அதுக்கு நான் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷனல் மார்க். ஏன்னா எனக்கு வந்து ஃபுல் மார்க் போட டைம் இருக்காது. நான் ஒரு மார்க் ஸ்டார்ட் பண்ணேன்னா என் பையன் தூங்கும்போது போட்டு அந்த நாள் முடிஞ்சா கூட அந்த மார்க் நான் முடிச்சிருக்க மாட்டேன். அதனால நான் வந்து ஃபுல்லாகவே செக்ஷனல் தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ நிறைய செக்ஷனல் மார்க் நான் போட்டேன். நீங்கள் கைலியில் கொடுத்த எல்லா செக்ஷனல் மார்க்குமே நான் போட்டிருப்பேன். ரீஅட்டன் கொடுத்து நான் போடுவேன். அதனால மெயின் ஃபோக்கஸ் வந்து டிஐக்கும் அப்ளிகேஷனுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது சார். ஏன்னா அது உங்களை காப்பாற்றி கொடுத்துரும், ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றி கொடுத்துரும். ஏன்னா அப்ளிகேஷன் நம்ம ஸ்கிப் பண்ண மற்ற டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸின்னு படிச்சுட்டு போவோம், ஆனால் நம்மளால் அதை கையே வைக்க முடியாது மெயின்ஸில். பட் அப்ளிகேஷன் ஸ்கிப் பண்ணிட்டு போவோம், நம்மளால் அதை ஈஸியாக பண்ணிட முடியும். அதனால் அப்ளிகேஷனுக்கும் டிஐக்கும் கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக கொடுத்தேன் சார். ஓகே. ரீசனிங் ஸ்ட்ராட்டஜி வரும்போது அதுக்கும் நான் செக்ஷனல் மார்க் எனக்கு வந்து ஃபுல்லாக காப்பாற்றினது மார்க் தான் சார். நான் வந்து பெருசாக நார்த் இந்தியன் சேனல்ஸ், யூடியூப் அந்த மாதிரி நான் பெருசாக எங்கேயுமே நான் போகல. பேசிக்ஸை கற்றுக்கிட்டு ஃபுல்லாகவே நான் வந்துட்டு மார்க் டெஸ்ட் தான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ ரீசனிங்க்கும் வந்துட்டு பசில் தான். ஆப்வியஸ்லி பசில் வரலையா, அதே மாதிரி மெயின் விஷயம் அடிக்கடி ஜாக் சார் சொல்லுவார், வரலையா நீ வந்துட்டு விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் போகிறதுக்கு வந்து நீ ரெடியாக இருக்கணும். அதில் நம்மளால் அப்போ விட முடியாது, விடக்கு மனசு வராது. ஸோ டக்குன்னு அதை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு போயிட்டு அடுத்த கொஸ்டின் போகிறது தான். நான் ரெண்டுமே கொஞ்சம் ஆவரேஜாக தான் பண்ணுவேன். நான் வந்து வென் கம்பேர்ட் டு ரீசனிங் குவான்ஸ் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ரீசனிங் சம்டைம்ஸ் ஃபுல்லாக சொதப்பிடுவேன். ஸோ அதுவுமே நான் ஃபுல்லாக மார்க் மூலமாக கற்றுக்கிட்டது தான் சார். எல்லாமே மார்க் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்தது தான். வெரி நைஸ். உங்களை மாதிரி இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க அப்படின்னா ஃபுல் மார்க்குக்கு பதிலாக செக்ஷனல் மார்க்கும் வந்து செக்ஷனல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். டைம் பர்மிட்ஸ் அப்படின்னா தாராளமாக போடலாம் சார். கண்டிப்பாக சான்ஸ் இருக்கிறது தான் நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா தாராளமாக செக்ஷனல் வந்து போடலாம். ஓகே. நெக்ஸ்ட் இங்கிலீஷில் நீங்கள் ஸ்ட்ராங்னு சொன்னீங்க. ஸ்ட்ராங் அப்படின்னா நீங்கள் வந்து பேசிக்காகவே ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா ஸ்கூல் காலேஜ்லேருந்து, இல்லை நீங்கள் இதுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஸ்ட்ராங் ஆக்கிட்டீங்களா? இல்லை சார், நான் இதுக்குன்னு
பெருசாக நான் எதுவும் ஒர்க் பண்ணலை. நான் பேசிக்காக ஸ்ட்ராங்குன்னு தான் எனக்கு அது தெரியல. நான் இங்கிலீஷ் ஸ்ட்ராங்காக எனக்கு தெரியல. நான் இங்கிலீஷ் எதுவுமே பண்ணாமல் தான் போவேன். பட் இங்கிலீஷ் நல்லா மார்க் வரும். அப்புறம் தான் ஓகே நம்ம இங்கிலீஷ் எதுவும் நல்லா பண்ணுறோம் போல் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. நான் இங்கிலீஷ்க்குன்னு பண்ணது அஃப்கோர்ஸ் இதுக்கும் நான் செக்ஷனல் மார்க் மட்டும்தான் நான் போடுவேன். இதுக்கும் நான் பெருசாக யூடியூப் வீடியோஸ் எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். செக்ஷனல் மார்க் போட்டு மெயினாக ஐதர் குவான்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், அதை வந்துட்டு நம்ம ஒன்ஸ் நம்ம மார்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு அதை வந்து அனலைசிஸ் பண்ணணும் சார். அது ஒரு மெயின் விஷயம்னு நினைக்கிறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மெயின்ஸ் மார்க் அனலைஸ் பண்ணுறச்ச நம்ம தப்பான கொஷின்ஸை மட்டும் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணுறதெல்லாம் விட்டுருவாங்க. ஸோ அப்போ ஸ்கிப் பண்ணுறோம் அப்படின்னா உண்மையாகவே அந்த கொஷினை உன்னால் எக்ஸாமில் போட முடியும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து அனலைஸ் பண்ணி என்ன ஐடியா என்னங்கிறத கற்றுக்கலாம். இல்லை இது வந்து தரகிலான்னாலும் எக்ஸாமில் போட முடியாத டைம் இருக்காது அப்படின்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அனலைசிஸ் இஸ் அ மெயின் பார்ட் ஆஃப் மார்க் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் இங்கிலீஷில் வந்து வீக்காக இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஸ்கோர் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி இருக்க பர்சனுக்கு நீங்கள் எந்த மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்ணலான்னு இருக்கீங்க? என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க இங்கிலீஷில் மார்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு? நான் கேட்குறேன், எந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் செலக்ட் பண்ணி பண்ணுங்க, இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்குங்கிற மாதிரி உங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸ்? ஐ திங்க் ஸோ ஆர்சி சார், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் எரர் ஸ்பாட்டிங். ஏன்னா இது வந்து எரர் ஸ்பாட்டிங் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நமக்கு ஆர்சியில் கூட ஒரு கொஷின் எரர் ஸ்பாட்டிங் கேட்டுறாங்க. அதனால கொஞ்சம் அதிகமாக எரர் ஸ்பாட்டிங்க்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கொஞ்சம் ரீடிங் அதிகமாக நல்லா நம்ம எதர் புக்ஸோ ஏதாவது ஒரு படத்துடைய சப்டைட்டில் பார்த்துட்டு இருந்தால் கூட நமக்கு வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் டெவலப் ஆகுது தான். நான் வந்து எடிட்டோரியல் படித்தேன் சார். ஸோ அதுவுமே நம்ம வந்துட்டு எடிட்டோரியல் நம்ம டெய்லி பேசிஸில் வந்துட்டு அதை படிச்சுட்டே இருக்கும்போது நமக்கு அது இங்கிலீஷ் டெவலப் ஆகலாம். ஸோ எரர் ஸ்பாட்டிங் அண்ட் ஆர்சி டாபிக் நான் பண்ணது நான் சொல்கிறேன். எரர் ஸ்பாட்டிங் அண்ட் ஆர்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது ஏன்னா நிறைய இடங்கள் எரர் ஸ்பாட்டிங் கேட்டுகிட்டே இருக்காங்க திருப்பி. அதனால அது ரெண்டுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கலாம். எடிட்டோரியல் படித்தா சப்போர்ட் ஆகுது? கண்டிப்பாக ஆகுது சார். அது நமக்கே தெரியாமல் அது ஆகுது. எங்கே அப்ளை பண்ணுறோன்னு தெரியாது, பட் சப்கான்ஷியஸாக நம்ம இம்ப்ரூவ் ஆகுது. ஆமாம், நமக்கு படிக்கும் போதே அங்கே டேஷ் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த டேஷில் என்ன வரும் நம்ம படிக்கும் போதே நம்மளாவே சொல்லிடுவோம். ஸோ அந்தளவுக்கு அந்த ஸ்கில் நமக்கு டெவலப் ஆயிடுது. நைஸ். ஸோ ரீசனிங், குவான்ஸ், இங்கிலீஷ் முடிச்சாச்சு. ஜென்ரல் அவேர்னஸ் நீங்கள் எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க? டெய்லி பண்ணீங்களா? ஏன்னா உங்களுக்கு டைம் பர்மிட் பண்ணுமான்னு தெரியல. வீக்லி பண்ணீங்களா? எப்படி பண்ணீங்க? நான் டெய்லி பண்ணணும்னு நினைப்பேன் சார். ஒரு மந்த்தில் ஃபஸ்ட் May 1 அப்படின்னா ஓகே ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 10 days எழுதுவேன். அப்புறம் நான் எழுத முடியாது, என்னால் அதில் கன்சிஸ்டன்டாக இருக்க முடியல. அதனால நான் ஒன்ஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு அஃபேஸ் ஸ்க்ரோல் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணேன். வேறு எதுவும் ஃபாலோ பண்ணவே எனக்கு டைம் இல்லை. என்னால் மல்டிபிள் சோர்ஸ் வச்சு என்னால் பண்ண முடியாது. அதனால் இருக்கிறத வச்சு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அஃபேஸ் ஸ்க்ரோலுடைய வீக்லி PDF மட்டும்தான் சார் நான் டவுன்லோட் பண்ணி. பட் அது பத்தாது தான், டெஃபினட்டாக பத்தாது தான். அது நான் பண்ண மிஸ்டேக்காக தான் சொல்லுவேன். பட் படிக்கிறவங்க ஃபர்தராக படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் நோட்ஸ் எடுத்து, இப்போ கஷ்டமாக தான் சார் இருக்கும், வேறு வழி கிடையாது. ஏன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் என்ன படித்தாலுமே நம்மளால் வந்துட்டு சிங்கிள் டிஜிட்டை தாண்டி ஸ்கோர் பண்ணுறது பெரிய விஷயம் ஆயிடுச்சு இப்போ பேங்கிங்கில். அதனால் டெய்லி பேசிஸில் ஒரு 2 to 3 சோர்ஸஸ் நம்ம வச்சுக்கலாம். ஒரு சோர்ஸ் வந்து நோட்ஸ் எடுக்க, மீதி 2 வந்துட்டு குவிஸுக்கு. இதில் விட்டு போனதுக்கு எப்படி குவிஸில் கவர் ஆயிரும். அதனால டெய்லி பேசிஸில் எடுத்துகிட்டு இப்போ மண்டே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா சண்டே வரைக்கும் எழுதுங்க. அந்த சண்டே உட்காந்து அந்த 1 வீக்கோடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக ரிவிஷன். நெக்ஸ்ட் மண்டே ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த சண்டே உட்காந்து இந்த 2 வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸோட ரிவிஷன். கஷ்டமாக தான் இருக்கும் டெஃபினட்டாக, அந்த ஹோல் டே போயிருந்தான். பட் ஒரு வழியில் ஒரு மேஜர் ஸ்கோர் தரக்கூடிய ஒரு பார்ட்டுக்கு நம்ம 1 day தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதனால் டெய்லி பேசிஸில் நோட்ஸ் எடுத்து அந்தந்த வீக்கில் எல்லாத்தையுமே சேர்த்து ரிவிஷன் மாதிரி பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா அதை நான் பண்ணணும்னு நினச்சதே என்னால் அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியல, கொஞ்ச நாள் தான் பண்ணினேன். அதனால் அது பண்ணலாம் சார். குவிஸ் அதிகமாக போடணும், அது ஒரு விஷயம் கண்டிப்பாக. ஸோ இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. டெய்லி படிக்கணும், வீக்லி ரிவைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. நிறைய பேர் வந்து மார்க் அட்டன் பண்ணுவாங்க, ரியல் எக்ஸாம் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த ஃபியர் இருக்கும் இன்டர்வியூவில் அப்பியர் ஆகிறதுக்கு. எப்படி நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணீங்க? எந்த மாதிரி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணீங்க? இது என்னோட செகண்ட் இன்டர்வியூஸ் தான். நான் RRB PO இன்டர்வியூ அண்ட் IBPS PO இது 2 இன்டர்வியூ தான் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அகெயின் நான் ஹவுஸ் ஒய்ஃப்னாலே என்னால் வந்துட்டு மார்க் இன்டர்வியூஸ் எதுவுமே என்னால் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ என்னால் போக முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு RRB PO இன்டர்வியூக்கு ஃபஸ்ட் இன்டர்வியூ அப்போ தான் நான் போக போகிறேன். அப்போ என்ன பண்ணேன்னா கம்ப்ளீட்டாக யூடியூப்பில் மார்க் இன்டர்வியூஸ் எஸ்பெஷலி கைலியில் நிறைய வீடியோஸ் எனக்கு இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே உட்காந்து பார்ப்பேன் சார். டெய்லியும் ஒன்று தம்பி தூங்கும் போது பார்க்குறது, அந்த மாதிரி நான் டெய்லியும் உட்காந்து அது என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க, இவங்க எப்படி ஆன்சர் பண்ணுறாங்க, அதுக்கு நான் இருந்தேன்னா எப்படி ஆன்சர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நான் RRB POக்கு பண்ணேன். பட் RRB PO நான் ஓரளவுக்கு நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து எனக்கு 16 போட்டிருந்தாங்க RRB PO ஃபஸ்ட் இன்டர்வியூ எனக்கு. அது நெக்ஸ்ட் IBPS POக்கு என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, எனக்கு டைம் நிறையவே இருந்துச்சு. நான் மெயின்ஸ் முடிச்சுட்டு வந்தாவே ஐ வாஸ் ஸோ கான்ஃபிடென்ட் நான் இன்டர்வியூ போயிடுவேன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, ஃபுல்லாகவே டெலகிராமில் ப்ரீவியஸ்லி கேட்ட கொஷின்ஸு அந்த மாதிரி எல்லாமே எடுத்து ஒரு 2 நோட் ஃபுல்லாகவே நான் பேங்கிங் அவேர்னஸ் நோட்ஸ்
மட்டும் நான் எடுத்தேன். இன்டர்வியூக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 கம்ப்ளீட் நோட் எடுத்து ஃபுல்லாகவே நான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ வந்துட்டு யூடியூப்பில் இருந்த ஃப்ரீ இன்டர்வியூ வீடியோஸ் அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். தென் நான் செல்ஃபாக நோட்ஸ் எடுத்தேன் சார். இது 2 தான் வச்சேன். இது 2 தான் நான் பண்ணது. தென் எனக்கு அந்த ஃபியர்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா சார், டிஎன்பிசி வந்து நான் பேரலாக ஃப்ரீலான்சிங் பண்ணிகிட்டே இருந்ததுனால பெருசாக அந்த ஃபியர் ஃபேக்டர் எனக்கு அங்கே இல்லை. நான் கொஷனுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். பட் ஆப்வியஸ்லி இன்டர்வியூ வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்கணும் சார். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டேஜ் மேலே ஏறி நின்று கீழே எல்லாரையும் பார்த்தேன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடும். சேம் பேனலும் அப்படி தான். நம்ம ஆப்போசிட்டில் உட்காந்துருந்தாலுமே நம்ம என்ன நினச்சி சொல்கிறோம், என்ன பேசுகிறோம் எல்லாமே அவங்க அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால எந்த இடத்துலையுமே நம்ம ஃபேக்காக இருக்க முடியாது. ரொம்ப ஜென்யூனாக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். சூப்பராக சொன்னீங்க. ஃபைனலாக டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண டைம் இருந்துச்சா? ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? நிறைய பண்ணல சார். அப்பப்போ கைட்லேயே அதுவும் நான் கைட்லேயே பயன்படுத்தினேன். நான் அதுவும் நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண மாட்டேன். எப்போ டைம் இருக்கோ அப்போது அந்த மாதிரி தான் நான் பண்ணேன். ஸோ அதனால் பெருசாக என்னால் டிஸ்கிரிப்டிவ்க்கு நான் எந்த ஒர்க்கும் பெருசாக பண்ணல. பட் எனக்கு கேட்ட டாபிக் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு சார். அதனால நான் என்ன டாபிக் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? தெரியல சார், மறந்துருச்சு. ஓகே, பட் நீங்கள் டாபிக் இந்த மாதிரிலாம் வரலாம்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு தான் போயிருந்திருப்பீங்க. அப்படிதானே? சம்திங் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. நைஸ். ஸோ ஓவராலாக இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் சொல்லி முடிச்சிட்டிங்க. இப்போ உங்களை மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் பேங்கிங் ஆஸ்பிரன்ட் ஸ்ட்ரகிள் பண்ணுற பர்சன்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டாக்கில் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்காக? கண்டிப்பாக சார். ஸோ முதல் விஷயம் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் சார். நம்மளை நம்பணும். அதே மாதிரி யார் என்ன சொன்னாலும் அதுக்கு வந்து ரொம்ப கம்மியாக ரியாக்ட் பண்ணணும். நம்மளை பாராட்டினாலும் சரி, நம்மளை இகழ்ந்தாலும் சரி, மோஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இக்னோர் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ஒன்ஸ் நான் ஃபோக்கஸாக பேங்கிங் தான் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அப்போது கோட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்வியஸாக இல்லை. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி மல்டிபிள் எக்ஸாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் பேங்கிங் சூஸ் பண்ணிட்டேன். அப்போ அதுக்குன்னு என்ன இருக்குன்னு நான் தேடுறேன். அப்போ எனக்கு கோட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இல்லை. மேபி இருந்துருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு அது ஃப்ளெக்சிபிளாக என்னோட ப்ரிப்பரேஷன் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால் ஒரு ஃபிக்ஸ் ரொட்டீன் என்னால் பண்ணவே முடியல. எனக்கு ஒரு ரொட்டீனே இருக்காது ஆக்சுவலி. இவன் எப்போ தூங்குறான் எப்போ முழிப்பான்னு நமக்கு தெரியாது. ஸோ எனக்கு கோட் இருந்துச்சு அப்படின்னா மேபி அந்த ஒரு ரொட்டீன் அவங்களே எனக்கு செட் பண்ணி. ஏன்னா இப்போ இந்த மென்டாரிங் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்ல விஷயமா தெரிஞ்சது சார். ஏன்னா நான் வீட்டில் இருந்து படிக்கிறேன். நான் டைம் இருக்கும்போது தான் படிக்கிறேன். என்ன படின்னு சொல்கிறதுக்கும் யாரும் கிடையாது. ஆனால் இப்போ எனக்கு கோட்டில் எனக்கு ஒருத்தவங்க மென்டாரிங் பண்ணுறாங்க. ஓகே இதை பண்ணுங்க, இதை முடிச்சு எனக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ கண்டிப்பாக அதுக்கான டைமை வந்து நான் தேடி எடுத்துடுவேன். ஸோ அதனால் இன்னும் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். கோட் வந்து டெஃபினட்டாக. ஏன்னா நான் எதனால நான் யூஸ் பண்ணல, இருந்தாலும் நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா யூடியூப்பில் நீங்கள் போய் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க கோட்டை. எனக்கு அப்போ தெரியல எவ்வளோ பேர் வந்து இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. புதுசாக கோட் லான்ச் பண்ணாங்கன்னு நான் பார்த்தேன். பட் இவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க, இவ்வளோ பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாகிட்டு இருக்கு அப்படின்னு நிஜமாக நான் ஜென்யூனாக சொல்கிறது எனக்கு தெரியல. யூடியூப் கமெண்ட்ஸ்லாம் பார்த்து தான் ஓகே நிறைய சஜஸ்ட் ஆகிட்டு இருக்கு இது அப்படின்னும். சக்ஸஸ் மீட் வந்திருந்தேன் சார். அப்போ ஸ்டேஜில் நிறைய பேர் எனக்கு முன்னாடி பேசுவோம், நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க கோட்னு. ஸோ அதனால தான் இப்போ நான் கான்ஃபிடென்ட்டாக வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன் மற்றவங்களுக்குமே. ஸோ இது வந்து கோட் வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அது ஒன்று. உங்களை மாதிரி இருக்கிற அந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா நீங்கள் சக்ஸஸ் வரைக்கும் போயிட்டீங்க. ஒரு பெரிய நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து பார்த்தா எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃப் கேட்டகரியிலிருந்து. நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்குன்னு தனியாக நான் கேட்குறேன் சார். ஒன்றும் இல்லை, இப்போ நான் இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்துட்டு ஆஸ்ட்ராலஜி மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை. ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்தாங்க, என் கல்யாணத்தப்போ அந்த மாதிரிலாம் பார்த்தாங்க. எனக்கு வந்து 3 ஜோசிக்காரங்க வந்துட்டு ஒரே மாதிரி சொன்னாங்க, இதுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்பே கிடைக்காது இந்த பொண்ணுக்கு, பெட்டர் ஸ்விட்ச் டு ப்ரைவேட் ஜாப், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ப்ரைவேட் ஜாப் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 3 பேருமே எனக்கு வந்து சொன்னாங்க. ஸோ எனக்கு நான் லோ ஆகும் போதெல்லாம் அது என்ன புஷ் பண்ணணும் தான். ஓகே அப்போ அவங்க சொன்னது உண்மையாக போலயே, நம்ம கிடைக்காத போலயே நான் ஒவ்வொரு டைமே ஃபீல் பண்ணுவேன் தான். பட் அடுத்து அதுலேருந்து நான் ரெக்கவர் ஆகி வந்துடுவேன். ஸோ என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து இல்லை எனக்கு கிடைச்சிருச்சு, நான் ஆஸ்ட்ராலஜி போயின்னு சொல்லலை, என் விஷயத்தில் அது உண்மை ஆகக்கூடாதுன்னு தெளிவாக இருந்தேன். உண்மையும் ஆகலை. ஸோ அதனால இந்த 3 பேர்த்து போய் பார்த்தீங்களா? இல்லை சார், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. கிடைக்கல சார், தெரியல, என்ன போகல. ஸோ என்ன அப்படின்னா இது ஆஸ்ட்ராலஜிஸாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஈவன் உங்கள் இப்போ எனக்கு சப்போர்ட் இருந்துச்சு, உங்களுக்கு சப்போர்ட் இல்லை, ஹஸ்பண்டோ இல்லை பேரண்ட்ஸோ இன்லாஸோ சப்போர்ட் பண்ணலை, யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னாலுமே உங்களுக்கு வேலைக்கு போகணும், ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற தாட் உண்மையாகவே இருந்துச்சுன்னா, ஜென்யூனாகவே இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் டைமை திருடி தான் சார் ஆகணும். வேறு வழி கிடையாது. டைம் இருக்காது.
எங்கேயுமே டைம் இருக்காது. ஸோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ டைமை திருடி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருங்க. யாரும் உங்களை வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னாலுமே ஹர்ட் பண்ணாலுமே அதான் லெஸ்ஸாக ரியாக்ட் பண்ணுங்கள், அதுக்கு ரியாக்டே பண்ணாதீங்க, பெட்டர். ஓகே, அது இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்துட்டு ஒரு பீஸ் கிடைக்கும் நமக்கு. நம்ம அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டோ இப்படி சொல்கிறாங்களோன்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தோம்னா நான் எப்படி இங்கே ஃபோக்கஸ் பண்ண முடியும் இல்லைங்களா? அதனால கான்ஃபிடண்ட்டாக கிடைக்கிற டைம் எங்கெங்கெல்லாம் கிடைக்குமோ, வேறு வழி இல்லை, அவன் தூங்கும் போது தான் படிக்கணும், சமையல் செஞ்சுட்டே தான் யூடியூப்பில் ஃபோனை வச்சுட்டு தான் பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். அதனால் கொஞ்சம் சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். சோஷியல் மீடியாவெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, ஸோ நான் வந்து ரிலாக்ஸேஷனுக்காக கொஞ்சம் நேரம் பார்க்குறேன் அப்படின்னு போயிட்டு 1 hour அதில் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் சில விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு கிடைக்கிற டைமை திருடி உட்காந்து கான்ஃபிடென்ட்டாக நம்பிக்கையாக எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ்டாக நம்ம அதுக்குன்னு நிறைய எஃபோர்ட் போடும்போது அதை விட பல மடங்கு நமக்கு அது திருப்பி கொடுக்குது சார். அது வந்து நான் பை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நம்ம உண்மையாக அதுக்குன்னு ஒரு எஃபோர்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து பை யூனிவர்ஸாக என்னன்னு தெரியல, அது நமக்கு திருப்பி பல மடங்கு கொடுக்கும். ஸோ வெயிட் ஃபார் யுவர் டே, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. உங்கள் சாக்ரிஃபைஸ், ஹார்ட் ஒர்க் நிறையா வந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க. இப்போ ஒரு பேங்கராக இருக்கீங்க. விஸ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஃபியூச்சர். தேங்க்யூ சார். கைட்லியோட சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். தேங்க்யூ சார்.